பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி யாரடி மோகினி. அம்மாவோட கை ருசி உனக்கு அப்படியே வந்திருக்குமா. வெண்ணிலாவுக்கும் இந்த கைப்பக்கம் வந்திருக்கும்ல. முத்துவுக்கு பொண்டாட்டி ஆவான்னா உரிமையோடு சாப்பிட்ருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு சீர் செய்ய கூட வழி இல்லாத பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கிற அதே நிலைமை தான் நாளைக்கு முத்துவுக்கும் வரப்போகுது. அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு கூட சோறு போட ஆள் இருக்குமா. நான் ஒருத்தந்தான் அந்த வீட்லயே அனாதையா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு போனா இந்த சொந்தம் வேணும், நல்ல காரியத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்தா கை நினைக்கணும்னு இலை உள்பக்கமா போடுவாங்க. இதை சொந்தமே வேணான்னு முடிவு பண்ணிட்டேமா. அதனால இலையெல்லாம் வெளிப்பக்கமா படிக்கிறப்பா. என்ன படிச்சிருப்பா. கை கழுவுன நீ என்ன கை கழுவ மட்டும் இல்லப்பா, நல்ல வார்த்தையா சொல்லி அனுப்பும்பா. வந்து பாயசம் சாப்பிடணும். நாங்க எப்ப கிளம்பணும்னு விவரத்தை சொல்லு. இந்தாயா. அம்மா, நான் வந்து போனது பேசுனதெல்லாம் வெண்ணிலாக்கு தெரிய வேணாமா. சரி, வந்து உளறிட போறேன். நான் பாத்துக்கிறேன். நான் அப்ப கிளம்புறேம்மா. நீங்க கிளம்புற விவரத்தை நான் போன் பண்ணி சொல்றேம்மா. சரிண்ணே, வரேன். வரேம்மா. போயிட்டு உனக்கு இதெல்லாம் தேவையா? ஊரே கூடி அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் இன்னும் என்ன இருக்கு? ஒண்ணு சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தி கேட்டாவது நடக்கணும். அறிவே இல்லாம எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குறல்ல. உடனே முத்து மாமாக்கு ஒரு போனை போட்டு, மாமா எப்ப கல்யாணம்னு கேட்டு ஊருக்கு சொல்ல. அப்ப இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்பாங்க? இங்க பாரு வெண்ணிலா, இதுதான் சரியான ஐடியா. உடனே போனை போட்டு மாமா கிட்ட பேசு. வெண்ணிலா, சீக்கிரமா இங்க வா. என்ன இப்பவே நீ வீட்டுக்கு போ, நீ உன் மாமா ஊருக்கு போற. அன்னைக்கு அடி வாங்கி கொடுத்ததுக்காக பொய் சொல்றியா? நான் வரமாட்டேன். நிஜமா சொல்றேன், சாமி சத்தியமா. பொய்யா இருந்தா நான் இந்த வருஷம் பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவேன். மாணிக்கம் மேல சத்தியமா? மாணிக்கம் மேல சத்தியமா சொல்றேன். காளியாத்தா, மகாரியாத்தா, சாமுண்டீஸ்வரி, முனீஸ்வரா, முருகா, விநாயகா, சிவபெருமானே, எல்லா சாமிக்கும் நன்றி. வரசந்து பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேடியும் வந்தாச்சு.
போல பொங்குற மனசு பாடாதோ ஏய் எப்பல ஓர 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 பாத்து 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 ஏய் போங்கண்ணே. பெரிய ராவியா நினைப்பு தள்ளி விட்டு ஓடுது பாரு மோதி. செல்லக்குட்டி என்ன வெண்ணிலா எவ்வளவு சந்தோஷமா இருக்க என் மாமா ஊருக்கு போறேன். பாய் பாய் அம்மா 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 நம்ம மாமா ஊருக்கு போறோம். ஆமா பாத்து பாத்துமா கீழே விழுந்து போய். முத்து மாமா நான் உன்னை பார்க்க ஊருக்கு வர போறேன். வெண்ணிலா நீ ஜெயிச்சிட்ட. காலையில கூட நான் சந்தேகம்தான் பட்டேன். இனிமே நீ தான் கலக்கணும். வெண்ணிலா கலக்கிடுவா பாட்டி. அவ ஒரு குயின். இரு இரு தங்கச்சி கிட்ட சொல்லிடலாம். சொல்லு வெண்ணிலாக்கா. ஏ கவிதா நாங்க எங்க போறோம் தெரியுமா? எங்கக்கா? முத்து மாமா ஊருக்கு போறோம். நானே நம்பல. இப்பதான் அம்மா சொல்லுச்சு. சரி நான் வைக்கிறேன். நிறைய வேலை இருக்கு. நான் அப்புறமா பஸ்ல பேசுறேன். ஏன் பாட்டி மாமா வர சொல்லி நம்ம போறோம்? இல்லம்மா அப்புறம் இங்க எந்த குழப்பம் இல்லை, மழையும் இல்லை. அங்க போனா ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சு காலத்தை ஓட்டலாம்ல, அதுக்கு தான். நீ உன் மாமாவை பாப்போமான்னு தெரியாம இந்த சூழ்நிலையா பார்த்து கடவுளே உன்னை அங்க அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்குமா? காரியத்தை இனிமே நீ தான் சாதிச்சுக்கணும். கண்டிப்பா பாட்டி. மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு. கடவுளே நீ தான் அவளுக்கு துணையா இருக்கணும். பிள்ளையாரப்பா எனக்கு என் மாமன்னா உசுரு. அதுக்கு என்ன காரணம்னு உனக்கே தெரியும். ஆனா இந்த ஊருக்கு தான் தெரியவே மாட்டேங்குது. அதனாலதான் எல்லாரும் என்ன பைத்தியக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. எனக்கு என் மாமன் தான் வேணும். நாளைக்கு நாங்க என் மாமனை பார்க்க ஊருக்கு போறோம். அம்மாடி வெண்ணிலா, உனக்கு வெண்ணிலான்னு யார் பேர் வச்சான்னு நினைக்கிற? யாரு பாட்டி? ஏய் தங்கம் என்னடி? ஓ என்ன வேணும் குட்டி பாப்பாக்கு? தங்கச்சி அண்ணே வாங்கண்ணே. முத்தரசு குட்டி பிள்ளை யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க. என் வணக்கம் அண்ணனும் சம்பந்தி. ஓ முத்தரசு மாமாவும் வந்திருக்காங்க. பாரு 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 பாரு. செல்லக்குட்டி முத்தரசு, பாப்பாவுக்கு ஒரு நல்ல பேராவை. நீ வந்து பேர் வைப்பன் தான் அவ காத்துக்கிட்டு இருக்கா இல்ல? பாப்பா நிலா மாதிரி அழகா இருக்கா. இவளுக்கு வெண்ணிலான்னு பேர் வைக்கலாமா? ஓ வெண்ணிலா வெண்ணிலா. அதுக்கப்புறம் முத்தரசன் உன்னை விடவே மாட்டான். எப்ப பார்த்தாலும் உன்னை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு மாமா என்னைக்கு நீ என்ன உன் தோல்ல சுமக்க ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்து நான் உன்னை என் நெஞ்சில சுமக்க ஆரம்பிச்சிட்டேன் மாமா.
அருமையான சீனு. அப்படியே ஒரு 40 ஃபீட் கிரெயினை போட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு RR போட்டோம்னா என்னண்ணா சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஆனாலும் ஜோடி சூப்பர்ண்ணே. அப்படியே தப்பா பிளான் பண்ணிட்டோமோ? சித்தி என்னை மன்னிச்சிரு சித்தி. திடீர்னு ஊர்லேருந்து வந்து நின்று உடனே கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சா. சரி நல்ல நாளாக தான் இருந்துச்சு, அதான் உடனே கல்யாணம் பண்ணிட்டேன். உன்கிட்ட சொன்னா நீ என்ன கோவப்பட போகிற, அதான் கல்யாணத்தை முடிச்சுட்டே வந்து உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்னு நினச்சேன். எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ண சித்தி. ஒரே இழுபறியா இருக்கு. யார் தம்பி சீட்டை பிடிப்பா? வண்டி எடுத்தமா இறங்கணமான்னு இல்லாம இப்படி உட்கார நம்ம சீட்டு கிச்சு கொடுத்தாதான் நமக்கு பொழப்பு. ரொம்ப பிடிச்ச பயலுக. வந்தா கிளம்பலாம். சரிண்ணா. கண்டக்டர் தம்பி, டிக்கெட்டை வாங்கி கையில வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கணுமா? வண்டி எடுப்பா. இரு ஆள் வர வேண்டியது இருக்கு. பஸ் எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கு, இனி என்ன ஆள் வர வேண்டி இருக்கு? உட்காருமா. அம்மா சீக்கிரம் வாங்க, பஸ் வந்துடுச்சு. சீக்கிரம் வாமா, உனக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வாமா. வா சாரதா. வரேன் போ சீக்கிரம். அண்ணே இந்தாங்கண்ணே. என்னம்மா இது? நாட்டுக்கோழி முட்டைண்ணே, உன் தங்கச்சிக்கு கொடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் அவளுக்காக கோவில்ல வேண்டிக்கிட்டு குங்குமம் கொண்டு வந்த. இந்தாண்ணே, சுகப்பிரசவம் ஆயிடும், கவலைப்படாத. வா உட்கார். அண்ணே உடனே வண்டி எடுங்க, நான் என் மாமா ஊருக்கு சீக்கிரமா போகணும். சரி போயிடலாமா. எந்திரிங்க, லேடி சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. பொம்பளைங்க வந்தா ஆம்பளைங்க எந்திரிச்சிருமா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் தனியாக நடக்குது. உட்காரு. அண்ணே டிக்கெட் கொடுங்க. உனக்கு எதுக்குமா டிக்கெட்டு? பஸ்ஸே ஒண்ணுதான், ஃப்ரீயா போமா. எங்க கிட்ட டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு எங்களை காக்க வச்ச அந்த பொண்ணுகிட்ட டிக்கெட் வேணாங்கிற. உனக்கு சில்லறை தரணும்ல, வேணுமா வேணாமா? டிரைவர் அண்ணா, வண்டியில வந்தாச்சு, அவளுக்கு பிடிச்ச சீடியை போடுங்க. சரிப்பா. பாட்டி பாட்டி, தூங்குறவங்களை எதுக்கு எழுப்புற? சும்மா இருமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பாட்டி பாட்டி. என்ன வெண்ணிலா? இப்போ முத்துமாமா என்ன பண்ணிட்டு இருப்பாரு? உன்னை பத்தி தான் கனவு கண்டுகிட்டு இருப்பேன்.
சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட. ஹே மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. கோழிலாம் ஏன் ஏத்துறீங்க? ஆடு கோழிலாம் பஸ்ல ஏத்தி மனசுல உசுர வாங்குறீங்க. சே, ஏய் உன் கோழி எடுத்துட்டு போமா. ஐயோ கோழி மேல பஸ் ஏறினா தான் தப்பு, பஸ் மேல கோழி ஏறினா தப்பே இல்லை. வெண்ணிலா, ஏய் வந்து எடுத்துட்டு போமா. வா வெண்ணிலா. ஏன் அங்க போன? சொன்னா கேக்குறியாடி? கோழியை வேற தூக்கிட்டு வந்துட்டு பஸ்ல வச்சுக்கிட்டு. என்ன வெண்ணிலா, கொஞ்சம் தூங்குறதுக்குள்ள கலாட்டா பண்ற? உனக்கு சாப்பிட ஏதாவது தரட்டுமா? அந்த பொண்ணு கோழிக்கிட்ட போய் பேசுது பாரு. இல்ல உன்னோட பேசலன்னு கோவமா? நீயும் நானும் சேர்ந்து ஜன்னல்ல வேடிக்கை பார்க்கலாமா? பாரு பாரு பாரு. ஏங்க வண்டிக்குள்ள கோழி எல்லாம் விடுறீங்க? ஏண்டி கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருங்க. இந்த ரூட்ல பஸ் வர்றதே பெரிய விஷயம், எக்ஸ்ட்ராவா கோழியும் சேர்த்து விட்டுருக்குமான்னு சந்தோஷப்படுங்க. கோழி வர பஸ்ல எல்லாம் நான் வரமாட்டேன், இறக்கி விடுங்க. பெரிய பெரிய ஜிமிக்கி போட்டவங்கள நாங்களும் ஏத்துறது இல்ல, இறங்கிக்கோங்க. டிரைவர் அண்ணா வண்டி நிப்பாட்டுங்க. ஏஞ்சி வாங்க. ஏண்டி இப்படி பண்ற? இறங்க இறங்க. பஸ்ல இருக்க முடியல, இவ கூட எப்படியா குடும்பம் நடத்துறேன்? உன் முன்னாடி எப்படி குடும்பம் நடத்துறான்னு தெரியல. பெருசா அந்த வண்டி வரும், அதுல ஏறி போ 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 போ. எங்களுக்கு போக தெரியும் போல. இவனுக்கு பேச தெரிஞ்ச மாதிரி வரியா? பேசுறான். சொல்லிட்டே இருக்க என்னடி? ஆய முடியா நீ? வெண்ணிலா, வெண்ணிலாவை கொத்தாத வெண்ணிலா. ஏமா வெண்ணிலாங்கிறது யாரு? நான் தான். அப்ப அதுவும் வெண்ணிலா தான். ஐயோ பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கே. இந்த பொண்ணு சரி லூசா இருக்கும் போல இருக்கு. லூசு கேசுன்னு பேசுங்க, அவ்வளவுதான். நீ லூசு, உன் புருஷன் லூசு. கோழி தூக்கி கீழே வீசிடுவேன். இங்க பாருங்க, என்ன பத்தி கூட பேசுங்க. கோழியை பத்தி ஏதாவது தப்பா பேசுங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் சும்மா ரெடி, சும்மா ரெடி. பின்ன இவர் எப்படி என் கோழியை பத்தி தப்பா பேசலாம்? என்னத்தை இது? கொஞ்சம் வாயை இந்த மூடு. பொண்ணுகிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்கம்மா. நாங்க சொல்லிக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க ஆர்டர் எவ்வளவு கிடக்கு? இப்போ கூட்டமா ரெண்டு புறணி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதில் ஒன்றும் டிலே ஆகுது, கண்டிப்பாக அனுப்பிச்சிருக்கேன். மாப்பிள தம்பி, என்ன தம்பி இது? அந்த சக்கரை மட்டும் உங்க தலையில பட்டிருந்தா அது உங்க உயிருக்கே ஆபத்தா இருக்கு தம்பி. அந்த மகமாயி தாய் தான் உங்களை காப்பாத்திருக்கா தம்பி. எனக்கு தெரிஞ்ச ஒரே சாமி என்னோட சித்தி மட்டும்தான். அவங்க செஞ்ச புண்ணியம் தான் என்னை இப்போ இங்கே காப்பாற்றிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, அது எப்பவுமே என்னை காப்பாற்றிட்டு தான் இருக்கும். தயவு செஞ்சு இப்போ இங்கே நடந்த விஷயத்த யாரும் சித்திக்கிட்ட சொல்லிடாதீங்க. எனக்கு ஒன்றுன்னா நிச்சயமாக அவங்களால தாங்கிக்கவே முடியாது. எல்லாரையும் தான் கேட்டுக்கிறேன், யாருமே சொல்லிடாதீங்க. சரி வா, வேலையை பார்க்கலாம். அக்கா, முத்துவுக்கு டிஃபன் கொடுத்து அனுப்பியாச்சா? கொடுத்து அனுப்பியாச்சுக்கா. சித்தி கையால பண்ணதுன்னு நான் சொன்ன மாதிரி சொல்லிவிட்டியா? அக்கா, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே சொல்லிட்டேன். வர வர முத்து முன்னாடி நல்லவளா நடிச்சு நடிச்சு உண்மையிலே நல்லவளா மாறிடுவேனோன்னு பயம் வந்துடுச்சு. அது எப்படிக்கா? அதெல்லாம் நம்ம ரத்தத்திலே ஊர்னது, அதெல்லாம் மாறாது.
அக்கா அக்கா என்னக்காச்சு? காக்கா காக்கா என்ன ராணி இது? திடீர்னு காக்கா வந்து தலையில கொத்திட்டு போயிடுச்சு. அக்கா அது குஞ்சு ஏதாவது மரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கும். அதை எடுக்க வந்திருக்கோம். அப்போ உன் தலையில பட்டிருக்கோம். அவ்வளவுதான்க்கா. அப்படி விழுந்திருந்தா ஒரே காக்கா வந்திருக்காதே, கூட்டமாலாம் வந்திருக்கும். இப்படி திடீர்னு ஒரு காக்கா வந்து அடிக்குது. இப்ப அந்த காக்காவையும் காணோம். சும்மா போட்டு குழப்பிக்காதீங்கக்கா. இது எதேச்சியா தான் நடந்திருக்கும். இல்ல ராணி, அன்னைக்கு முத்துவுக்கு பரிகார பூஜை பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு பேசின உடனே ஏசி கூலிங் அதிகமாகி எனக்கு முடியாம போச்சு. இப்போ காக்கா வந்து கொத்துது. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா பூஜையை முடிச்சு முத்துவுக்கு கல்யாணம் பண்ற வழியை பார்க்கணும்.